வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் பிக் தமிழ். பலவீனமானவர்கள் பழிவாங்க எண்ணுவார்கள், வலிமையுள்ளவர்கள் எந்த தவறையும் மன்னிக்கிறார்கள். ஆனால் புத்திசாலிகள் அந்த தவறுகளை அமைதியாக புறக்கணிக்கிறார்கள். இது நான் சொன்ன வாசகம் இல்லைங்க, த கிரேட் புத்தர் சொன்னது. நாம இந்த பூமியில பிறந்த உடனே நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் விஷயம் பேச்சு, அதாவது பேச கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால நம்ம எல்லா சமயத்திலையும் பேசிட்டே இருக்கோம். ஆனா நம்ம எந்த சமயத்துல சைலண்டா இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு யாருமே கடைசி வரைக்கும் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. இப்போ ஒருத்தர் உங்க மேல கோவப்பட்டு உங்களை திட்டி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களை திருப்பி 2 வார்த்தை சொல்லி திட்டிருவீங்க. அப்படி செஞ்சா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு முட்டாள் இல்ல முரடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒருத்தர் உங்களை திட்டும் போது நீங்க அதுக்கு எந்த ரெஸ்பெக்டும் பண்ணாம சும்மா திரும்பி போயிட்டீங்கன்னா உங்களை கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இந்த போட்டியான உலகத்துல நம்ம எந்தெந்த சுச்சுவேஷன்ல சைலண்டா இருக்கணும், எந்தெந்த சுச்சுவேஷன்ல பேசணும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிகாஸ் இந்த காலத்துல நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த காலத்து மக்கள் கிட்ட ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் கோபம் அப்படிங்கிற தன்மை எல்லாத்துக்கிட்டையும் அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கலைன்னா நம்ம மைண்டோட கண்ட்ரோலை இழந்துருவோம். அதோட நம்ம பேசுகிற வார்த்தைகளும் கண்ட்ரோல் இல்லாமல் பேசிடுவோம். அப்படி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் பேசிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துருக்கும். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா கூட இருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வாயிலிருந்து அந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி எடுத்துக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அமைதியாக கடந்து போக வேண்டிய 7 சுச்சுவேஷன் என்னென்னு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்பர் 1, when someone criticizing another person, stay silent. அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் பற்றி விமர்சனம் பண்ணும்போது அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசும்போது நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையான தைரியமும் பொறுமையும் இருக்கிற ஒரு பர்சனால் மட்டும்தான் அவங்க மேலே ஒரு விமர்சனம் இல்லைனா அவங்களுக்கு ஒரு அவமானம் நடக்கிற டைமில் அதுக்கு வெறும் ஸ்மைல் அல்லது சைலண்ட் மூலமாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ஒருத்தர் இன்சல்ட்டோ இல்லை அவங்கள பற்றி கிரிட்டிசைஸோ பண்ணுறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அவங்கள பற்றி சொல்லலை, உங்களோட ஆள் மனசில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் வெளிப்படுத்துறீங்க. நீங்கள் மற்றவங்கள பற்றி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது நீங்கள் உங்களை பற்றின உண்மையை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னொருத்தரை பிளேம் இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்காதீங்க, சைலண்ட்டாக இருங்க. நம்பர் 2, when someone is shouting in anger at you. புத்தர் சொன்ன ஒரு வாசகம், கோபம் என்பது மற்றவர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை. நீங்க சைலண்டா இருக்க வேண்டிய 2வது சிச்சுவேஷன் எதுன்னா, ஒருத்தர் உங்க மேல கோவப்பட்டு உங்களை பத்தி கத்தி ரூடா பேசும்போது தான். நீங்க அந்த ரூட்னஸ்க்கும் அவரோட கோபத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் கோவத்துல உங்களை கண்டபடி திட்டுறாருன்னா அவர் உண்மையில உங்களை திட்டல, அவரோட நிஜமுகம் என்னன்னு உங்ககிட்ட காட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பர்சன் சொல்ற வார்த்தைகளை பர்சனலா எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே ரூட் அண்ட் கோவமா ஆயிடுவீங்க. அப்படி நீங்க கோவப்பட்டு அவங்கள மாதிரியே ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா அது அந்த சிச்சுவேஷன் இன்னும் பேடா மாத்திரும். ஸோ நீங்க கோவம் வர மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இருந்து விலகி போயிருங்க. கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்துக்கங்க, கொஞ்சம் வாக் போங்க, அப்புறம் சைலண்ட் ஆயிருங்க. நம்பர் 3, when another person is emotionally sharing something about their life, try to be silent. 3வது சிச்சுவேஷன் என்னன்னா, ஒருத்தர் உங்ககிட்ட அவங்க லைஃப்ல நடந்த எமோஷனலான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது சைலண்டா இருங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அவங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும். நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்க அங்க பேசணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா சொல்ற அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எது சரி தப்பு எல்லாமே அவங்களுக்கே தெரியும். அவங்க உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வந்து நிக்கல, அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்க அவங்க சொல்றத கேட்டு அவங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுத்தா மட்டும் போதும். பிகாஸ் அந்த சமயத்துல அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றதுங்கிற ஒரு தெளிவான ஐடியா எல்லாமே இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவங்க சொல்றத சைலண்டா கேட்கறதுனால அவங்க பெட்டராகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒருத்தராகவும் மாறிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து எமோஷனலா ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாங்க அப்படின்னா சைலண்டா இருங்க. நம்பர் 4, when you talk with close minded people. க்ளோஸ் மைண்டட் பீப்புள் கிட்ட பேசும்போது, க்ளோஸ்ட் மைண்டட் பீப்புள்னா குறுகிய மனப்பான்மை உள்ளவங்கன்னு அர்த்தம். அந்த குணம் உள்ளவங்க அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்ட் அவங்க செய்யறது எப்பவுமே ரைட்டுன்னு நினைப்பாங்க. அதோட மற்றவங்க ஒப்பீனியனுக்கு அவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சன் கிட்ட நீங்க பேசுற சிச்சுவேஷன் வரும்போது சைலண்டா இருங்க. அவங்க கிட்ட பேசுறதுனாலையும் ஆர்கியூ பண்றதுனாலையும் எந்த ஒரு யூஸும் இல்லைங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு எந்த வகையிலையும் வேல்யூ சேர்க்காது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட் அப்படிங்கிறத நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல வரும்போது be silent. நம்பர் 5, when your opinion does not matter, stay silent. புத்தர் சொன்ன இன்னொரு வாசகம், உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாத போது மௌனம் ஒன்றே சிறந்த பதில். நீங்க ஒர்க் பண்ற ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஃபீல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் நீங்க சொல்ற ஒரு ஐடியாவோ பிளானோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
ஈவன் அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தால் கூட அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கூட அவங்க கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்க கிட்ட உங்கள் ஐடியாவை புரிய வைக்க கெஞ்சி நிற்காதீங்க, சைலண்ட்டாக இருந்துருங்க. நம்பர் 6, when you don't know the truth, stay silent. நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீம் மீட்டிங் இல்லை டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணும்போது அந்த மீட்டிங் எதுக்கானது, எது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னா சைலண்ட்டாக இருங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிரில்லியன்ஸை காட்ட அந்த இடத்துக்கு சம்மந்தமில்லாத ஆர் அந்த மீட்டிங்க்கு யூஸ் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னா அது மற்றவங்க உங்களை குறைச்சி மதிப்பிடவும் உங்களை பார்த்து சிரிக்கவும் காரணமாக மாறிடும். ஸோ உங்களுக்கு உண்மை தெரியாத இடத்துல சைலண்ட்டாக இருங்க. அர்த்தமில்லாத வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள மௌனம் எவ்வளவோ சிறந்தது. நம்பர் 7, when your judgment is clouded. உங்களால் ஒரு சுச்சுவேஷனில் சரியான முடிவை சொல்ல முடியல அப்படின்னா சைலண்ட்டாக இருங்க. அதாவது ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அது எப்போன்னா அதிக கோபம் இருக்கும்போதும் இல்லை அதிகமான எமோஷன்ஸ் இருக்கும்போதும். இந்த மாதிரி அதிகப்படியான கோபம் அதிகப்படியான எமோஷனலும் உங்களை எப்போவுமே தப்பான டிசிஷன்ஸ் மட்டும்தான் எடுக்க வைக்கும். ஸோ பெட்டர் அந்த சமயத்தில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. நீங்கள் கிளியராக திங்க் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மேலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. நீங்கள் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி கண்டிப்பாக வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத சமயத்தில் சைலண்ட்டாக இருக்கிறது பெட்டர். இந்த 7 சுச்சுவேஷன்லையும் நீங்கள் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள். உங்கள் மதிப்பு உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திங்க் பிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.